அவர் சொல்வதை மட்டும் கேளுங்கள், அவர் சொல்வதுதான் கூட்டணியில் நடக்கும் என்கிறார் அண்ணாமலை. ஒரே கவுண்டர் இனமாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு 3 பேர்தான் மிகப்பெரிய எதிரிகள். முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது எதிரி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, செந்தில் பாலாஜி, திமுக எல்லாம் அதற்கு அடுத்துதான். அண்ணாமலை கொள்கை என்று வந்துவிட்டால் தன் ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, தன் ஊர்க்காரனாக இருந்தாலும் சரி, தனது பகுதியான கொங்கு மண்டலத்துக்காரனாக இருந்தாலும் சரி, சரி என்றால் சரி, தப்பு என்றால் தப்புதான். அந்த வகையில் தனக்கு எதிராக வெல்லமண்டி நடராஜனை வைத்து உள்குத்து வேலை செய்த எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக அரசியலை விட்டு ஒழித்து கட்ட வேண்டும் என கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகிறார். இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு சித்தப்பா முறை. ஆனாலும் எடப்பாடியாருக்கு எதிராக நீயா நானா என பார்த்து கொள்ளலாம் வா என்று தீவிரம் காட்டி வருகிறார் அண்ணாமலை. தனக்கு முதலமைச்சர் அந்தஸ்து கொடுத்தும் சசிகலாவுக்கே துரோகம் செய்தார் எடப்பாடி. அப்படிப்பட்ட சசிகலாவே எடப்பாடியாரின் துரோகத்தை அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் என மறந்துவிட்டார். டிடிவி தினகரன் கூட ஒரு காலத்தில் தங்களிடம் நின்று கைகட்டி வாய்ப்பு கேட்டார். அரசியல் சூழலால் இன்று பெரிய ஆளாகிவிட்டார் என பழசை மறந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்.